பிலிப்பியர்கள் நிருபம் 4:11-13 வாசிங்க. பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றார், மன ரம்யமான வாழ்க்கை. தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லுவானே அவனுக்குள்ளே போதும் என்கிற ஒரு மனசை கூட. இப்போ பணக்காரர்களையும் பாருங்க, மற்ற ஜனங்களையும் பாருங்க, ஒரு பேராசை இருக்கும். 1.5 லட்சம் சம்பளம் வாங்கினா அடுத்து மறுபடியும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஏன் 2 லட்சம் ரூபாய் கிடைக்குமா? ஒரு பெரிய வீடு இருக்கும், இனி என்ன தேடுவாங்க புரோக்கர் சொல்லி, இன்னொரு இடத்துல இன்னொரு வீடு கிடைக்கான்னு பாரு. நீ ஒரு கார் இருக்கும், இன்னொரு கார் வாங்கணும். அவங்களுக்கு போதுங்கிற மனநிலையே இருக்காது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில கஷ்டமும் நஷ்டமும் தான் எனக்கு தேவன் என்ன பாக்கியம் தந்திருக்கா தெரியுமா? போதும்ங்கிறதான மனது. இனி வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அதுதான் என் விசுவாச வாழ்க்கை. யாரால பின்வாங்கி போகாமல் இருக்க முடியும் தெரியுமா? இயேசுவை விசுவாசித்து தன்னை வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு மன ரம்யமாய் வாழக்கூடிய கிருபையை எந்த மனுஷன் சொந்தமாக்கி கொள்கிறார்களோ அவர்களால் மாத்திரம் தான் விசுவாச வாழ்க்கையில் அப்படியே வாழ முடியும். என்ன சூழ்நிலை தனக்கு நேரிட்டாலும் கர்த்தர் அனுமதித்தார் என்று அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அதான் முக்கியம். என்னதான் தனக்கு ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட கர்த்தர் அனுமதித்தார். அவர் அறியாமல் ஒன்றும் வரதில்லை. சரி வந்திருக்கு, திராணிக்க மேல சோதிக்க மாட்டேன். அடுத்த நம்பிக்கை உருவாகும், அடுத்த நம்பிக்கை வரும். அதான் சொல்லுது, நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்கு. அது என்ன நம்பிக்கை? இன்னைக்கு எல்லாமே எதிராக இருக்கு, ஆனாலும் நாளைக்கு அவைகளை தேவன் மாற்றி போடுவார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் சந்தோஷமா வாழ்றதான ஒரு வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. இனி வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். விசுவாச வாழ்க்கைங்கிறது தேவன் உங்களுக்குள்ள இருந்து போதிப்பார். நீங்க விரும்பின காரியம் உங்களுக்கு நடக்கல, ஆனா சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும் என்று. கஷ்டமா, நெருக்கமா, சோதனையா, சரி என் கிருபை உனக்கு போதும், கொஞ்ச காலத்துக்கு இந்த கஷ்டத்தை அனுபவி. அவர் தேற்றுவார். அந்த விசுவாச வாழ்க்கை ஒரு காலம் பின்வாங்கி போவார். பாருங்க, பட்டினியா இருக்கு எனக்கு தெரியும், திருப்தியா இருக்கும் எனக்கு தெரியும். யார் இந்த மனுஷன்? பாவம் இல்லாத ஒரு மனுஷன். யார் இந்த மனுஷன்? தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்த மனுஷன். யார் இந்த மனுஷன்? சிலுவையை சுமந்த மனுஷன். யார் இந்த மனுஷன்? தன்னையே வெறுத்து தேவனுக்கு என்று பாடுபட்டு தேவசித்தம் செய்யக்கூடிய மனுஷன். அந்த மனுஷனுடைய விசுவாச வாழ்க்கையை பாருங்க, வாழ்க்கை முழுவதும் உபத்திரவும் துன்பம். அப்ப ஏன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எனக்கு செல்வத்தை தந்தால், ஆசீர்வாதத்தை தந்தால், நான் விரும்பின காரியத்தை தந்தால் மாத்திரம் உங்களை பின் செல்வேன் என்று ஏன் நீங்க சொல்றீங்க? இவைகளுக்கு மாறான ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது ஏன் பின்வாங்கி போறீங்க? உங்களை சோதிச்சு பாருங்க. இந்த நாள் நீங்க பொருத்தனை பண்ணுங்க, முடிவெடுங்க. இனி என்ன ஆனாலும் இயேசுதான் என் தேவன். நான் விரும்பின காரியம் நடக்காவிட்டாலும் சரி, குணமானாலும் சரி, குணமாகாவிட்டாலும் சரி, இயேசுதான் என் தேவன், உண்மையே பின் செல்வேன். அந்த ஒரு தீர்மானம் நீங்க எடுங்க. உங்க விசுவாச வாழ்க்கையில ஒருபோதும் சாத்தான் என்ன செய்ய முடியாது தெரியுமா? கிரியை செய்ய முடியாது. அடுத்த வசனம் வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, தேவன் பலப்படுத்துவார். ஏன் உங்களுக்குள்ள தேவ பலம் இல்ல? உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுத்துறார் என்று பவுல் அப்போஸ்தலர். விசுவாச வாழ்க்கைங்கிறது நீங்க தனி ஒரு ஓட்டம் கிடையாது. உங்களுக்கு கூட ஒருத்தர் உண்டு, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளோடு பேசுவார், பலப்படுத்துவார். 3 முறை ஜெபித்தேன், முள்ளு மாறல, என் கிருபை உனக்கு போதும். அதான் ஒரு சொல்றார், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன்? அந்த பலவீனத்தை நிமித்தம் இன்னும் அதிகமான கிருபை எனக்கு தரார். அவருடைய பலம் அதிகமா நமக்குள்ள இருக்கும். உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் இருக்கும்போது பின் செல்றது, விசுவாசிக்கிறேன்னு சொல்றது விசுவாச வாழ்க்கை கிடையாது. விரும்புறது நடக்கல, எல்லாம் நான் விரும்புறதுக்கு எதிர்மாற நடக்குது, ஆனாலும் இயேசுதான் என் தேவன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் தன்னை வெறுத்து சிலுவையை சுமந்து நீர் போதும் ஆண்டவரே என்று சொல்லி யோபுவை போல, ஆபிரகாமை போல, தானியேலை போல, தாவீதை போல, ஏனோக்கை போல நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களே. ஆனா உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, சாத்தான் வரைக்கும் நெருங்க முடியாது. உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் என்று அவர் உங்களை பலப்படுத்துவார். தந்தாரோ தரலையோ நான் உண்மை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். அதுதான் விசுவாச வாழ்க்கை.